ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது சென்னா மசாலா. ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு கிரேவி. இது வீட்டில் பண்ணால் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வராது, டேஸ்ட் வராது நிறைய பேர் நினைப்பாங்க. சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணாலே போதும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹை ப்ரோட்டீன் கிரேவி வீட்டிலே பண்ணிடலாம். ஒரே ஒரு சீக்ரெட் இது மட்டும் சொல்கிறேன், அதே மாதிரி பண்ணினாலே போதும். ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். இல்லை எதுவும் கிரேவி இல்லை க்ரீம் முந்திரி பருப்பு அரைச்சி விடுறது அந்த மாதிரி ரிச்சாக எதுவுமே நான் செய்ய மாட்டேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஒயிட் கலர் சென்னா நைட்டு ஃபுல்லாக அந்த கொண்டக்கடலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். அப்புறம் கொஞ்சம் 4-5 உருளைக்கிழங்கு மட்டும், சின்ன உருளைக்கிழங்குனா 4 போட்டிருக்கேன், பெருசுனா 2 போட்டுக்கலாம். போட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சிடலாம். இதில் அந்த சோடா உப்பு அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 7-8 விசில் நல்லா வச்சிங்கனாலே நல்லா மெத்துன்னு ஆகிரும். கையில் வச்சு பிதுக்குனிங்கன்னா நல்லா அதை அமுங்கணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் மட்டும் தாளிச்சிக்கலாம், வேறு எதுவுமே போடாதீங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் கலர் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 நாட்டு தக்காளி நல்லா கிரேவியாக அரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம். தக்காளி ஊற்றிக்கணும். தக்காளி கட் பண்ணி போடக்கூடாது, கிரேவியாக தான் போடணும். அதுக்கப்புறம் 1 by 1 மசாலா போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், தனியா பவுடர் போட்டிருக்கேன், அப்புறம் 2 பெரிய டேபிள் ஸ்பூனில் சோலை மசாலான்னு இருக்கும் பார்த்திங்களா, அது போட்டிருக்கேன். அது இல்லைன்னா எவரெஸ்ட் இது போட்டிருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா, கியூமின் பவுடர், அதாவது ஜீரக பவுடர், அது 2 போட்டுக்கலாம். அது இல்லைன்னா இந்த சோலை மசாலா எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இதான் ரொம்ப முக்கியம். அந்த கிரேவி அந்த மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ தான் சீக்ரெட் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் அது. அந்த வேக வச்ச கொண்டக்கடலையிலேருந்து ஒரு 10-20 கொண்டக்கடலை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியன்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. எந்த ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதோ இல்லை க்ரீம் போடுறதோ முந்திரி பருப்பு எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த சோலை இப்போ பட்டாணி இருந்தால் பட்டாணி எடுத்து கொஞ்சம் அரைச்சி போடுவாங்க, சோலை அந்த இது இருந்தால் கொண்டக்கடலை அதையும் கொஞ்சம் அரைச்சி போடுவாங்க. அது எது பண்ணுறாங்களோ அதை கொஞ்சம் அரைச்சி ஊற்றிடுவாங்க. அந்த திக்னஸ் அந்த ரிச்னஸ் அதிலே வந்துடும். இதுதான் இதோட சீக்ரெட் மெயின். அப்புறம் கொஞ்சம் வேக வச்சுருந்த கொண்டக்கடலையும் அந்த உருளைக்கிழங்கி கையிலே மேஷ் பண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலை சொன்னீங்களா, 10-20 கொண்டக்கடலை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஊற்றி நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான ஒரு கொண்டக்கடலை அதாவது சோலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூரியோட அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. 10-15 நிமிஷம் நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரட்டும். பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து இந்த எண்ணெயெல்லாம் சைடில் மிதக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக இது ஒரு சீக்ரெட். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த ஸ்மெல் வரத்துக்கு அந்த கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை கடைசியாக போட்டு நல்லா இப்படி மேலே இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இதை போட்டால் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் கூட பண்ணிடலாம். இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் எல்லாமே செய்வேன். எல்லா கிரேவியும் இந்த மாதிரி தான் செய்வேன். நான் தேங்காய் அரைச்சி விட்டுறதோ இல்லை லவங்கப்பட்டை ஏலக்காய் அந்த மாதிரி போடுறதோ எதுவுமே செய்ய மாட்டேன். இந்த மாதிரி தான் எல்லா கிரேவியுமே செய்வேன் நான். பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. நான் கூட அது வேறு டைப் ஆஃப் இது பண்ணியிருப்பேன். சப்பாத்தி கூட இன்றைக்கி டின்னர் இதுதான். மேலே கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்